Good morning, students. So, in the previous class, we have discussed about the introduction to accounting. That is the unit 1, chapter 1, part 1. So, today we are going to see about accountancy unit 2, conceptual framework of accounting. Conceptual framework of accounting. So, கணக்கியலினுடைய கருத்து கட்டமைப்புன்னு சொல்றது தமிழ்ல we can call it as தமிழ் கணக்கியலின் கருத்து கட்டமைப்பு கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் கட்டமைப்பு கன்செப்சுவல் கருத்து ஸோ கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் அக்கவுண்டிங் ஸோ கருத்து கட்டமைப்பின் கணக்கியலினுடைய கருத்து கட்டமைப்பு பற்றி பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் புக் கீப்பிங். ஸோ புக் கீப்பிங் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல அப்படின்னா கணக்கேடுகளின் பராமரிப்புன்னு சொல்றோம். கணக்கேடுகள் பராமரிப்பு, புக் கீப்பிங், கணக்கேடுகள் பராமரிப்பு. An introduction. The first step in the accounting process is identifying and recording the of transactions in the books of accounts. We have already seen in the previous class. So the accounting process is the first process is identifying the transaction, and then the transaction should be recorded. ஸோ இதுதான் வந்து போன சாப்டர்ல நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ நடவடிக்கைகளை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இனம் கண்டு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்றது ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஸோ அதை என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கேடுகளில் வந்து முறையாக பதிவு செய்தல் வேண்டும். ஸோ இதுதான் வந்து கணக்கியலுடைய செயல்முறையில முதல் படிநிலையாக சொல்லப்படுகின்றது. கணக்கியல் செயல்முறைகள்ல முதல் படியாக சொல்லப்படுவது என்ன என்றால் ஸோ நடவடிக்கைகளை முதலில் நாம் இனம் கண்டு அதை முறையான பதிவேட்டில் பதியக்கூடியதுதான் இந்த கணக்கியலுடைய முதல் படிநிலையாக சொல்லப்படுகின்றது. ஸோ திஸ் இஸ் நெசசரி ஃபார் எனி பிசினஸ் as a transaction happening in a business entity must be recorded. ஸோ எந்த ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் சரி ஸோ என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸோ ஒரு எதிர்கால பகுப்பாய்வுக்காக ஸோ டிரான்சாக்ஷன் ஹேப்பனிங் இன் த பிசினஸ் என்டிட்டி டு பி ரெக்கார்டட் ஸோ தட் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஃபியூச்சர் அனாலிசிஸ். ஸோ எதிர்கால பகுப்பாய்வுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இருக்கக்கூடிய தகவல்களை கிடைக்கப்பெற்று ஸோ அந்த தகவல்களை முறையான நடவடிக்கையாக பதிவு செய்வது அவசியமாகிறது. ஸோ என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் முறையான ஒரு பதிவேட்டில் பதியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் பதிவது எதற்காக அப்படின்னா ஸோ எதிர்காலத்தில் ஒரு பகுப்பாய்வு செய்வதற்காக, எதிர்காலத்தில் ஒரு நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்பதற்காக இது தேவைப்படுகிறது. Then bookkeeping forms the base for the preparation of financial statement and interpretation, which are the important functions of accounting. So, financial statement. ஏற்கனவே நம்ம previous classல பார்த்திருக்கோம். What is the meaning of financial statement? It is otherwise called as balance sheet. It tells about the company. It tells about the assets and liabilities of the company. நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றது தமிழ்ல. ஸோ இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து நாம தயார் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில அப்படின்னா ஸோ பேஸ்ட் ஆன் புக் கீப்பிங். ஸோ புக் கீப்பிங் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த நிதிநிலை தயாரிப்பதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது எது அப்படின்னா ஸோ இந்த புக் கீப்பிங் தான். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் which are important functions of accounting in the broad sense, accounting includes bookkeeping also. Accounting includes bookkeeping also. ஸோ இப்போ கணக்கியலுடைய முக்கிய பணிகளாக அடிப்படை வருவது கணக்கியல். ஒரு விரிவான பொருளில் கணக்கியல் என்பது கணக்கேடுகள் பராமரிப்பை உள்ளடக்கியதாகும். ஸோ நம்ம இன்டெப்தா பார்த்தோம் அப்படின்னா ஸோ அக்கௌண்டிங் இன்க்ளூட்ஸ் புக் கீப்பிங். ஸோ அக்கௌண்டிங்ல புக் கீப்பிங்கும் கலந்து இருக்கக்கூடியதாக சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். Then in a small business, the entire accounting work may be performed by a single accountant. ஸோ ஒரு சிறிய நிறுவனமாக இருக்கின்ற பட்சத்துல ஸோ அவங்க அக்கௌண்டன்ட் வந்து ஒருத்தர் தான் இருப்பார். ஸோ அவரே வந்து எல்லா கணக்கு வழக்குகளையும் பராமரிக்கக்கூடிய நிலையில தான் இருப்பார். ஸோ இந்த லார்ஜ் ஃபார்ம் there may be a separate person or department for bookkeeping work. ஸோ அப்போ ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கின்ற சமயத்துல ஸோ இந்த கணக்கீடுகள் பராமரிப்பது அப்படின்றது ஒரு தனி நபரால் பராமரிக்க முடியாது, அது சாத்தியமும் இல்லை.
ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கு ஒரு தனித்துறையாக செயல்படப்பட்டு ஸோ அங்க வந்து கணக்கேடுகள் பராமரிக்கப்படும். ஸோ ஸ்மால் கன்சர்ன்ல வந்து ஒரு சிங்கிள் பர்சனே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாரு. whereas in case of large concern, so it cannot be maintained by a single person. So it can be supported by a substacker. So it can be segregated into different departments for maintaining the bookkeeping work. So அப்ப பல துறைகளாக பிரிக்கப்பட்டு அந்த துறைகள் மூலமாக இந்த கணக்கேடுகள் பராமரிக்கப்படும் அப்படின்றத இந்த சொல்லியிருக்காங்க. Next one is meaning of bookkeeping. So கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய பொருள் என்ன? மீனிங். bookkeeping கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய பொருள் என்ன? So bookkeeping is the process of recording financial transactions in the books of accounts. So கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ நிதி நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு செயல்முறையாக financial transaction in the book of accounts it should be recorded. ஸோ கணக்கேடுகளில் உள்ள நிதி சார்ந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய ஒரு செயல்முறை, அதை தான் நம்ம கணக்கேடுகள் பராமரிப்புன்னு சொல்றோம். ஸோ ஒன்லி த ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன், பணம் சார்ந்த நடவடிக்கைகளை மட்டும் முறையாக பதியக்கூடிய பதிவேடு. ஸோ இட் இஸ் அ பிரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கவுண்டிங் ப்ராசஸ். ஸோ இது கணக்கில் வந்து முதன்மை செயல்முறையாக இருக்கின்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இட் இஸ் அ பிரைமரி, தொடக்கம் சொல்றது, இட் இஸ் அ பிரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கவுண்டிங் ப்ராசஸ். ஸோ அதான் சொல்றாங்க கணக்கினுடைய இது ஒரு முதன்மை செயல்முறையாக இது இருக்கின்றது. இட் இன்க்ளூட்ஸ் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் அண்ட் கிளாசிஃபைங் த சேம் அண்டர் ப்ராப்பர் ஹெட்ஸ். ஸோ அப்ப என்ன செய்யணும், இந்த நடவடிக்கைகளை பதிவுகள் செய்ய வேணும். அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, ஒரே ஹெட்டிங்ல நம்ம பதிய முடியாது. ஸோ அந்தந்த தலைப்புக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தி அவற்றை பதியப்பட வேண்டும். அதான் சொல்றாங்க. So it includes the recording the transaction and classifying the same under proper heads. So எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, என்ட்ரி பண்ணக்கூடாது, என்ட்ரி பண்ண தப்பு. ஸோ அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ அந்தந்த தலைப்புகளுக்கு ஏற்றவாறு கிளாசிஃபைங் த சேம் அண்டர் ப்ராப்பர் ஹெட்ஸ், தலைப்புகளுக்கு ஏற்றவாறு உரிய கணக்கில் நாம் பதியப்பட வேண்டும். bookkeeping work is a routine nature. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கமாக செயல்படக்கூடிய ஒரு பணியாக இருக்கும், தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு பணியாக இது இருக்கப்பட வேண்டும். Transaction may be recorded in the accounting notebooks and ledgers or may be recorded in a computer. ஸோ அப்ப நடவடிக்கைகள் எல்லாமே பதியக்கூடியது எதில் படுவாங்க அப்படின்னா, ஒரு நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பதியக்கூடாது மற்றும் அந்த லெட்ஜர் பேரேடுகள் எல்லாம் பதியக்கூடிய இடத்துக்கு கம்ப்யூட்டர்லையும் பண்ணலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நோட்லையும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். So transaction may be recorded in the accounting notebooks and ledger or may be recorded in the computer. So நம்ம கணக்கேடுகளை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன் செய்யும். ஸோ லெட்ஜரையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட்லையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டம்லையும் நம்ம அதை என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். அதான் சொல்றாங்க. ஸோ நோட்லையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லையும் கூட நம்மளால செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பா சொல்றாங்க. Transaction may be recorded in the accounting notebooks and ledgers or may be recorded in a computer. The next one is definition of bookkeeping. கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய வரைவிலக்கம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின்ல 2 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ டிஃபைன் புக் கீப்பிங் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சில நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா ஆத்தர் நேம் கூட கேட்டு ஸோ டிஃபைன் புக் கீப்பிங் அக்கார்டிங் டு J.R. Batley Boy அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம என்ன டெஃபினேஷன் இருக்கோ அந்த டெஃபினேஷனை நம்ம தரவா பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ இதுல வந்து 2 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க புக்ல. ஸோ புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ் டீலிங் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் பிஸ்னஸ். ஸோ அப்ப கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு வணிக நடவடிக்கைகளில் ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாக சொல்லப்படுகின்றது. வணிக நடவடிக்கைகளை பதியக்கூடிய ஒரு ஏடுகளில் பதியக்கூடிய ஒரு பதிவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இது ஒரு கலையாக சொல்லப்படுகின்றது. புக் கீப்பிங் இஸ் an art of recording business dealing in a set of books. It is given by J.R. Batley Boy. The next definition given by Warren Carter. The next definition of bookkeeping, it should be given by Warren Carter. So bookkeeping is the science and art of recording
correctly in the books of accounts all those business transactions of money or money's worth. ஸோ அவர் என்ன செய்யறாரு, அது புக் கீப்பிங் அப்படின்றது ஒரு கலை அப்படின்றத சொல்றாரு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புக் கீப்பிங் இஸ் a science and art. ஸோ அது அறிவியல் மற்றும் ஒரு கலையாக சொல்லப்படுகின்றது. அறிவியல் மற்றும் கலையாக அது சொல்லப்படுகின்றது. ஸோ அந்த கணக்கீடுகள் பராமரிப்பு என்பது என்ன அப்படின்னா, ஸோ மணி அண்ட் மணிஸ் ஒர்க், பணம் மற்றும் பண மதிப்பிலான நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யணும், சரியாக பதிவு செய்யக்கூடிய கலை மற்றும் ஒரு அறிவியலாக இங்கு சொல்லப்படுகின்றது. பணம் மற்றும் பணம் சார்ந்த நடவடிக்கைகளை பதியக்கூடிய ஒரு கலை மற்றும் அறிவியலாக இருக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இதுதான் வந்து கணக்கீடுகள் பராமரிப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. So definition J or Bagley is given and R and Carter, two definitions are given in the book. So please make a note of it. You can memorize the two definitions. So the definition should be written as per the author given. It should not be changed as your own sentence. The next one is features of bookkeeping. So கணக்கீடுகள் பராமரிப்பினுடைய இயல்புகள், features, இயல்புகள். So following are the features of bookkeeping. So it is the process of recording transaction in the books of accounts. It is a process. So இது என்ன செய்யணும் அப்படின்னா செயல்முறைன்னு சொல்றோம், process. ஸோ இந்த வணிக நடவடிக்கையினுடைய கணக்கீடுகள் பதிவு செய்வதற்கான ஒரு செயல்முறையாக இது சொல்லப்படுகின்றது. ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஸோ கணக்கீடுகளில் பதிவு செய்வதற்கான ஒரு செயல்முறையாக இது சொல்லப்படுகின்றது. அது ஒரு இயல்புகளாக சொல்லப்படுகின்றது. Then monetary transactions only are recorded in the accounts. So monetary transaction அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, so only the money's worth, so பண மதிப்பிலான நடவடிக்கைகள் சொல்றோம். மானிட்டரி டிரான்சாக்ஷன் பண மதிப்பிலான நடவடிக்கைகளை மற்றும் பதியக்கூடிய ஒரு பதிவேடாக சொல்லப்படுகின்றது, இங்க பதியப்படுகின்றன. Then bookkeeping is the primary stage in the accounting process. So accounting process னா ஏற்கனவே சொல்லிருக்கோம், செயல்முறைன்னு சொல்லிருக்கோம். So bookkeeping is the primary stage. So இது கணக்கியல் செயல்பாட்டினுடைய முதல் நிலை ஆக இது சொல்லப்படுகின்றது. கணக்கியல் செயல்பாட்டினுடைய முதல் நிலையாக சொல்லப்படுகின்றது. Then bookkeeping includes journalizing and ledger posting. So journalizing அப்படின்னா குறிப்பேட்டு பதிவுன்னு சொல்றது, ledger posting அப்படின்னா பேரேடுன்னு சொல்றது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அக்கௌண்டிங் சைக்கிள்ல. ஸோ the transaction can be converted into journal and journal can be converted into ledger. The ledger is based on the ledger balances. You have to prepare the trial balance. So based on the trial balance, you have to prepare the trading and the profit and loss account and balance sheet. The closing balance sheet can be the opening balance sheet for the next year. You have already discussed in the previous classes. So journalizing அப்படின்றது the transaction can be converted into journal. So இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறிப்பேட்டு பதிவாக மாற்றம் செய்வது, அந்த குறிப்பேட்டு பதிவை பேரேடாக பதிவு செய்வது, இதுதான் நம்ம எடுத்தெழுதுதல் சொல்றோம். ஸோ கணக்கேடுகள் பராமரிப்பு வந்து குறிப்பேட்டு பதிவுகள் மற்றும் பேரேட்டில் எடுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது. ஸோ these are the 4 features given for bookkeeping. The next one is objectives of bookkeeping. கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய நோக்கங்கள் என்ன? நோக்கங்கள், ஃபியூச்சர்ஸ்னா இயல்புகள், அப்ஜெக்டிவ்ஸ்னா நோக்கங்கள். So following are the objectives of bookkeeping. To have a complete and permanent record of all business transactions in chronological order and under appropriate headings. So to have a complete and permanent record of all business transactions in chronological order and under appropriate headings. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா to have a complete, so எல்லா நடவடிக்கைகளையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா chronological order அப்படின்னா டேட் வைஸா, ஸோ அதை காலவரிசைப்படி சொல்லணும். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் எந்தெந்த டேட்ல நடந்தப்போ அதை சீக்வன்ஸா நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ காலவரிசைப்படி நம்ம சொல்லணும். To have a permanent record of all transactions in the chronological order and under appropriate headings. ஸோ அந்தந்த உரிய தலைப்புகளில் பதிவு செய்து முழுமையான மற்றும் நிலையான ஆவணங்களை வைத்திருத்தல்.
So to have a complete and permanent record, chronological order na sequence சொல்றது date wise. So ஒரு வணிக நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ வரிசைப்படுத்தி, ஸோ எதர் வைஸ டேட் வைஸ வரிசைப்படுத்தி, ஸோ அந்தந்த உரிய ஹெட்டிங்ல, அந்தந்த அப்ரோப்ரியேட் ஹெட்டிங், அந்தந்த உரிய தலைப்புகள்ல முறையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலையான ஆவணமாக இது வைத்திருத்தல் வேண்டும். ஸோ அதுதான் இதனுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் to facilitate ascertainment of the profit or loss of the business during a specific period. Specific period அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஸோ இந்த வணிக நிறுவனங்கள் லாபம் அல்லது நட்டத்தை சென்று கொண்டிருக்கின்றதா அப்படின்றதை அறிந்து கொள்வதற்காக லாப நட்ட கணக்கு தயாரிக்கிறோம். ஸோ அதற்கு இது தேவைப்படுகிறது. டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிசினஸ் டியூரிங் a specific period. And third point, to facilitate ascertainment of financial position. So financial position means for balance sheet, we can call it as balance sheet. So நிதி நிலை அறிக்கைன்னு சொல்றது. So இந்த நிதி நிலைமையை அறிந்து கொள்வதற்காக இது உதவுதல், அதை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. Then to know the progress of the business. To know the progress of the business. So இந்த வணிகத்தினுடைய வளர்ச்சியை அறிந்து கொள்வதற்காக இது பயன்படுகின்றது. Then to find out the tax liabilities. So tax liabilities. So வரி செலுத்த வேண்டியதை கண்டறிவதற்காக இது பயன்படுகின்றது, உதவி செய்கின்றது. Then to fulfill the legal requirements. சட்ட தேவைகளுக்காக இது தேவைப்படுகின்றது அல்லது உதவி செய்கின்றது. So these are the six objectives of bookkeeping. The next one is advantages of bookkeeping. It is also often asked in your examination. So advantages of bookkeeping. So bookkeeping has the following advantages. So transactions are recorded systematically in chronological order in the books of accounts. We have already seen in the objective also. So transaction நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா chronological order sequence நம்ம bookல entry பண்ணி வைக்கணும். Thus, bookkeeping provides a permanent and reliable record for all the business transactions. So, இதன் காரணமாக ஒரு கணக்கேடுகள் பராமரிக்கின்றது என்னன்னா நிரந்தரமான மற்றும் நம்பகத்தன்மையுள்ள ஆவணமாக அளிக்கின்றது. நிரந்தரமான மற்றும் ரிலையபிள் ரெக்கார்ட், நம்பகத்தன்மையான ஒரு பதிவேடாக இது சொல்லப்படுகின்றது. அது ஒரு அட்வான்டேஜஸ் நம்ம சொல்றோம். Then second advantage is bookkeeping is useful to get in the financial information. So ஒரு நிதி தகவல்களை பெறுவதற்காக இந்த கணக்கேடுகள் பராமரிப்பு உதவுகின்றது. Help to have control over various business activities. So வணிக செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக இது உதவி செய்கின்றது. Then records provided by business serve as a legal evidence in case of any dispute. So ஏதாவது சட்டப்படியான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கப்பட்டால் அந்த சட்டப்படியான வழக்குகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு சான்றாக இது உதவுகின்றது. Then comparison of financial information over the years is possible. Also, comparison of financial information of different business units is facilitated. So, comparison of financial information. So, நிதி சார்ந்த விவரங்களை over the years is possible. So, ஒரு ஆண்டோடு மற்றொரு ஆண்டை ஒத்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இதுல ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஸோ அதே சமயத்துல நிதி தகவல்களையும், ஸோ அதில் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஃபர்மேஷன், நிதி தகவல்களையும் வேறு வணிக நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கவும் முடியும். ஸோ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆண்டு கணக்கை சென்ற ஆண்டு கணக்கோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம், அதுவும் செய்ய முடியும். அதோடு மட்டுமல்லாமல் ஸோ நம்மளுடைய கணக்கு வழக்குகளை பிற நிறுவனங்களோடு ஒத்து பார்ப்பதற்கும் செய்ய முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, comparison of financial information over the years is possible. Also, comparison of financial information of different business units is facilitated. Then sixth one is bookkeeping is useful to find out the tax liability. So செலுத்த வேண்டிய வரியினை கண்டுபிடிப்பதற்காக இந்த கணக்கேடு பராமரிப்பானது
பயனுள்ளதாக இருக்கின்றது. So these are the 6 advantages given. The next one is limitations. So limitations is otherwise called as demerits, குறைபாடுகள். Limitations of bookkeeping. So கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய குறைபாடுகள் என்ன? So bookkeeping has the following limitation. Only monetary transactions in the books of accounts. Only monetary transactions are recorded in the books of accounts. So நம்ம எதை என்ட்ரி பண்றோம் bookkeepingல? பண சம்பந்தமான நடவடிக்கைகளை மட்டும்தான் நாம இதுல பதிவு செய்யறோம். அது ஒரு குறைபாடாக சொல்லப்படுகின்றது. பண மதிப்பிலான நடவடிக்கைகளை மட்டுமே இங்கு பதியப்படுகின்றன. Then second one is effects of price level changes are not considered. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த விலை நிலை மாற்றங்கள்ல வந்து நம்ம கருத்தில் கொள்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம ஒரு மெஷினரி வாங்குறோம், ஒரு 10,000க்கு வாங்குறோம். சோ அந்த அசெட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த 10,000 rupees வந்து மெஷினரின்னு போட்டுட்டு நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோம். சோ ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த மெஷினரியினுடைய வேல்யூ 10,000க்கு தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சோ அப்ப நம்ம அசெட்னுடைய வேல்யூல அந்த 10,000 காமிச்சிட்டே வரும். அதுதான் சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு 1 lakh rupeesக்கு வாங்குறோம். சோ நம்ம அசெட் வேல்யூல வந்து அசெட்ல லேண்ட் போட்டு 1 lakh காமிச்சிருக்கோம். சோ இதுதான் வந்து அடுத்தடுத்த வருஷத்தை அப்படியே அக்குமுலேட் ஆகி வருமே ஒழிய சோ அதுல நம்ம ஒன்றும் செய்ய போறதில்ல, சேஞ்சஸ் பண்ண போறதில்ல. சோ அதனுடைய மதிப்பு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றத பாக்குறது இல்ல. சோ அதான் சொல்றாங்க எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். தென் third point, so financial data recorded are historical in nature, only past data are recorded. ஸோ இதுல கடந்த கால நிதி விவரங்களை மட்டுமே பதியப்படுகின்றன. ஸோ நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ மெஷினரியோ லேண்டோ என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அது மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ அந்த இதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நாம பதிவு செய்வது கிடையாது. இது ஒரு குறைபாடாக சொல்லப்படுகின்றது. ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ லிமிடேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரன்சஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். Differences between bookkeeping and accounting. So the first one is scope. So bookkeeping, it is concerned with recording, classifying the business transaction. So bookkeeping கணக்கேடுகள் பராமரிப்பு அப்படிங்கிறத எதை சொல்றோம் அப்படின்னா பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதல் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. பதிவு செய்தல் மற்றும் வகைப்படுத்துதல் மற்றும் உள்ளடக்கியது மட்டுமே இருக்கக்கூடியதான் நம்ம புக்கீப்பிங் சொல்றோம். ஆனா அக்கௌண்டிங் கணக்கியல் அப்படின்றத பாக்குறப்ப இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த பினான்சியல் டேட்டா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிதி தகவல்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஸோ கணக்கீடுகள்ல வந்து பதிவு செய்யறோம், அப்புறம் வகைப்படுத்துறோம், அதுக்கப்புறம் பகுப்பாய்வு செய்யறோம், அதுக்கப்புறம் அதை உணர்த்துதல் எல்லாத்தையும் சேர்த்து இன்டர்பிரட்டிங் த பினான்சியல் டேட்டா. ஸோ உயிர்வுணர்தல் ஆகியவற்றை எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இது இருக்கின்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மட்டும்தான், பதிவு செய்தல் வகைப்படுத்தல் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது இன்க்ளூட் ஆல் த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இஸ் கால்ட் இட் அஸ் அக்கவுண்டிங். Then second point is stage. Bookkeeping is the primary stage. ஸோ இந்த கணக்கேடுகள் பராமரிப்பினுடைய தொடக்க நிலை அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது இஸ் தி பேசிஸ் ஃபார் அக்கவுண்டிங். நம்ம அக்கவுண்டிங்ல போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் கீப்பிங் இல்லாம நம்ம அக்கவுண்டிங்லேயே போக முடியாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னா புக் கீப்பிங் தான். Then apart from the primary stage, it includes secondary stage of analysis and interpretation. ஸோ அப்போ பிரைமரி ஸ்டேஜோட அக்கவுண்டிங் முடிஞ்சிருது இல்லை. ஸோ செகண்டரி ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அந்த செகண்டரி ஸ்டேஜ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா ஸோ அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். ஸோ பகுப்பாய்வு மற்றும் உயிர்வுணர்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அனாலிசிஸ், ஆராய்தல். Then third point, nature of the job. So it is routine and clerical in nature. So இது வழக்கமான மற்றும் எழுத்தர் பணி தன்மை கொண்டது. வழக்கமான மற்றும் எழுத்தர் பணி சார்ந்ததாக இது இருக்கின்றது. It is analytic in nature. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ் மட்டும்தான். ஸோ பகுப்பாய்வு தன்மை கொண்டதாக இது இருக்கின்றது. ஸோ நாலேஜ் ரெக்வயர்ட். இட் ரெக்வயர் பேசிக் நாலேஜ் ஆஃப் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங். ஸோ புக் கீப்பிங்க்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸோ ஒரு அடிப்படை சார்ந்த தேவை, கணக்கியல் அடிப்படை சார்ந்த தேவை இருந்தால் மட்டுமே போதுமானது. ஸோ அதற்கான குறிப்பேட்டு பதிவு செய்வதற்கும் நம்ம என்ன செய்யணும், லெட்ஜர் போஸ்டிங் பண்றதுக்கு மட்டும் நாலேஜ் இருந்தா போதும், இதை நம்ம என்ட்ரி பண்ண முடியும். ஸோ பேசிக் நாலேஜ் இருந்தா போதுமானது. ஸோ இட் ரெக்வயர்ஸ் தரோ நாலேஜ் ஆஃப் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பிராக்டிசஸ்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெப்த் நாலேஜ் வேணும். ஸோ இப்போ கணக்கியல் பதிவில் என்ன செய்யணும், விதிமுறைகள் தெரியும், கணக்கினுடைய விதிமுறைகள் என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்ன, அதனுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அக்கௌண்டிங் பண்ண முடியும். ஸோ புக் கீப்பிங் வந்து பேசிக் நாலேஜ் இருந்தா போதும், ஜேர்னல் லெட்ஜர் மட்டும் போஸ்ட் பண்ண தெரிஞ்சா போதும். Then skill required. So analytical skill is not required for bookkeeping. ஸோ இப்போ இதுல பகுப்பாய்வு திறன் கணக்கு பராமரிப்பதற்கு தேவையில்லை. ஸோ பகுப்பாய்வு திறன் வந்து கணக்கியல் புக் கீப்பிங் மெயின்டைன் பண்றவருக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஸோ இட் ரெக்வயர்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில். ஸோ இங்கே வந்து பகுப்பாய்வு திறன் கண்டிப்பாக தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த 5 differences between bookkeeping and accounting. ஸோ பிரைமரி ஸ்டேஜஸ் வந்து புக் கீப்பிங். ஸோ அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு, அந்த செகண்டரி ஸ்டேஜ் விச் இஸ் கால்ட் இட் அக்கௌண்டிங். ஸோ அப்போ புக் கீப்பிங் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா அக்கௌண்டிங் செய்ய முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப் அமங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ இதனுடைய புக்ல பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ புக் கீப்பிங் அடுத்து அதுல இருந்து வர்றதான் அக்கௌண்டிங், ஸோ அதுல இருந்து வர்றதான் அக்கௌண்டன்சி. ஸோ இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கிறது தான் அக்கௌண்டன்சி. ஸோ புக் கீப்பிங்ன்றது ஸ்மால் சர்க்கிள், அக்கௌண்டிங்கிறது கொஞ்சம் அடுத்த சைஸ் இந்த செகண்டரி ஸ்டேஜ் சர்க்கிள். ஸோ அதுல இருந்து ஃபுல்லா வெளியில வர்றதுதான் அக்கௌண்டன்சி. ஸோ ஒரு புக் டயக்ராம் இஸ் given, you can verify it. So bookkeeping is a part of accounting. It is a primary stage in accounting. So ஏற்கனவே சொன்னதா bookkeeping is a part of accounting. So accountingல ஒரு பகுதி தான் bookkeeping. So it is a primary stage. So இது வந்து ஒரு முதன்மையாக சொல்லப்படுகிறது. It is a process of recording transaction in the books of accounts. So எவ்வாறு கணக்கியலில் பதிவது அப்படின்றத பத்தி சொல்றது தான் bookkeeping. ஆனா அக்கௌண்டிங் இல்ல, அக்கௌண்டிங் இஸ் a part of accountancy. ஸோ அந்த கணக்கியல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு பதிவியல். அக்கௌண்டன்சினா கணக்கு பதிவியல், அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கியல், புக் கீப்பிங் அப்படின்னா கணக்கேடு பராமரிப்பு. புக் கீப்பிங் கணக்கேடு பராமரிப்பு, அக்கௌண்டிங் அப்படின்னா கணக்கியல், அக்கௌண்டன்சி அப்படின்றத கணக்கு பதிவியல். இப்ப நம்ம படிக்கிறது வந்து அக்கௌண்டன்சி முழுமையா படிக்கிறோம். ஸோ அப்ப அக்கௌண்டிங் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. ஸோ அக்கௌண்டன்சில ஒரு பகுதி தான் வந்து அக்கௌண்டிங். So accounting is the process of recording, classifying, analyzing and interpreting of financial data. So ஏற்கனவே பார்த்துட்டோம். So accountancy is the systematic knowledge of accounting process and contains the standard, principle, policy and procedures to be followed in accounting. So கணக்கு பதிவியல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கில் செயல்முறைகள், முறையான அறிவு மற்றும் தரங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், வழிமுறைகள் ஆகியவற்றை முழுமையாக உள்ளடக்கியதுதான் வந்து அக்கௌண்டன்சி. நெக்ஸ்ட் ஒன் அக்கௌண்டன்சி பிரின்சிபிள்ஸ். கணக்கியலினுடைய கோட்பாடுகள் என்னென்ன, கணக்கியலினுடைய கோட்பாடுகள். ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் ஆர் த பேசிக் நார்ம்ஸ் அண்ட் assumptions developed and established as the basis for accounting system. ஸோ இந்த கணக்கியல் முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையாக அல்லது மேம்படுத்தப்பட்ட நிறுவப்பெற்ற அடிப்படை விதிமுறைகள் மற்றும் அனுமானங்களை கொண்டதாக இந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. These principles are adopted in the accountants universally. ஸோ இக்கோட்பாடுகள் பார்த்தா அப்படின்னா உலக அளவுல வந்து கணக்காளர் அப்படின்னா அனைத்து கணக்காளர்களால் பின்பற்றக்கூடியது. இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் should be same throughout the world. So all the accountants should be follow the same principles. These accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. So இதனுடைய முறைகள் மற்றும் செயல்முறைகளை நிலைத்தன்மை கொண்டதாக இது விளங்குகின்றது. Such accounting principles are known as generally accepted accounting principles. So இந்த கணக்கியல் கோட்பாடுகளை பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோட்பாடுகள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடு, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடு அப்படின்றத நம்ம சொல்றோம். In short we call it as GAAP, generally accepted accounting principles. Then the accounting principles are provided the basic framework within which the accounting records and accounting reports are to be referred. So இந்த கணக்கியலினுடைய அறிக்கை தயாரிக்கின்ற பொழுது தேவையான அடிப்படை கட்டமைப்புகளையும்
அதனுடைய கோட்பாடுகளையும் இது வழங்குகின்றது. Accounting standard has been issued by national and international regulatory authority to ensure uniformity of accounting procedure and accounting systems. ஸோ இந்த கணக்கினுடைய வழிமுறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதோடு மட்டுமல்லாமல் கணக்கினுடைய முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தன்மையுடையதாகவும் அதே சமயத்துல உறுதிப்படுத்தப்பட்ட தேசிய மற்றும் சர்வதேச ஒழுங்குமுறை ஆணையமால் இது பரிந்துரை செய்யப்பட்டது. These accounting standards and GAAP provide a theoretical basis of accounting. Accounting principles may be accounting concepts or accounting conventions. So இந்த accounting principles வந்து என்ன பிரிக்கிறாங்க, செக்ரிகேட் பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. கணக்கியலுடைய அடிப்படை அனுமானங்களாகவும் தென் கணக்கியலுடைய மரபுகளாகவும் இது பிரிக்கப்படுகிறது. ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து கணக்கியல் சமன்பாடானது வழிவகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. Then accounting concepts are the basic assumptions or conditions upon which the accounting has been laid. So இதனுடைய அடிப்படை அனுமானங்கள் அல்லது நிபந்தனைக்கான கணக்கியல், பேசிக் அசம்ப்ஷன் ஆர் கண்டிஷன். ஸோ நிபந்தனைகளுக்கான கணக்கியல் கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அடித்தளமாக விளங்குகிறது. has been laid. So accounting concepts are the results of broad consensus. ஸோ அதே சமயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்ணம் அல்லது ஒரு சாம்ராஜ்யம் கருத்தாக சொல்லப்படுகிறது. கான்சென்சஸ் ஒரு சாம்ராஜ்யமாக சொல்லப்படுகிறது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமாக சொல்லப்படுகிறது. The word concept means a notion or abstraction which is generally accepted. Accounting concepts provide unifying structure to the accounting process and the accounting report. So இந்த கணக்கியல் செயல்முறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணக்கியல் அறிக்கைக்கான ஒரே மாதிரியான கட்டமைப்பை வந்து இது தருகின்றது. Then the word convention refers to tradition or usage. So மரபு மற்றும் சொல் பராமரிப்பு பயன்பாட்டில் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. The accounting conventions are the usage or practice which is followed as a guide to the preparation of accounting statements. The utility of the accounting conventions have been recognized by the regulatory authority of accounting in making financial statements more realistic, reliable and useful to all the concerned parties. So இந்த கணக்கியல் மரபுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கணக்கினுடைய ஒழுங்குமுறை ஆணையங்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக இது இருக்கின்றது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னா என்ன, அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ்னா என்ன, accounting conventions na enna abindradha we can see in the next class in detail. Thank you.